நீங்கள் லவ் ஸ்டோரியை பண்ணிட்டீங்க. இது எப்படி இருக்கும்? புதுசாக இருக்கும். ஆனால் உங்களை தொடர்ந்து கேள்வி கேட்குறவங்க 2K லவ் ஸ்டோரியை பற்றி கேளுங்க. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் பேசிட்டு நம்ம எல்லாம் கிளம்பிடலாம். மற்ற கேள்விகள் வேண்டாம். இந்த ஒரு 2 ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வந்தேன் நான் படம் பண்ணலான்ட்டு. ரைட்டாக தனஞ்சயன் சார் பேசுனதில் பதட்டமாயிட்டாரு. ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல தெரியுது. நான் இப்போ யோசிக்கிறேன், இந்த ப்ரொடியூசரை கூப்பிடாமே இருந்திருக்கலாமோ. வெங்கடேசன் சார் எந்திரிங்க. சார் தான் எனக்கு என்ன சார் தெரியும், பாசிட்டிவான விஷயங்களை பேசுன்னு தான் படமே எடுக்கிறோம். சரி, ஓகே. எனிவே சார் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், டோன்ட் வரி. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரால் காதல் சேவை ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அந்த டயத்தில் இந்த 2010 அந்த பசங்க லைஃப்குள்ளே இப்படியான ஒரு லைஃப், இப்படியான பிரச்சனைக்குள்ளேயும் மாட்டிக்கிறாங்க. அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதை ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ளே ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக, எவ்வளோ ப்ளசண்ட்டாக இவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ தெளிவாக முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத தான் சொன்னேன். இந்த படம் ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை ஒரு யூனிக்கான படமாக மாற்றும். அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அந்த கிளைமேக்ஸை நம்பி தான் எடுத்தேன். கண்டிப்பாக படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸை பர்டிகுலராக பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்குது. இமான் சார்,